எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தங்கத்தை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். தங்க விலை எப்படி ஏறப்போகுது? திருப்பி தங்கம் வாங்குறதுக்கு ஏதாவது ரேட் குறையுமா? அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் வந்து பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு 90 பாயிண்ட் டவுனுங்க. நான் ஒரு 3.25 போல பார்த்தேன். 90 பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது. 24,550ல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குங்க. நேத்து நிலவரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட 1012 கோடிக்கு பக்கமா வித்து நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. அவங்க செல்லர்ஸா இருக்கப்ப பெரும்பாலும் நம்ம டிஏஎஸ் அதுக்கு டஃப் கொடுத்து ஒரு 2000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க. இதுதாங்க மார்க்கெட் அப்டேட். தென் தங்கத்துக்குள்ள வந்தோம்னா நேத்து தங்கம் நல்லா புக் பண்ணி மேலே ஏறுங்குதுங்க. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருக்கு. யூஎஸ்ல வந்து இன்ஃபிளேஷன் டேட்டா நேற்று நைட் வந்திருக்குதுங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.7% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்குங்க. நம்ம நவம்பர் 2024 இன்ஃபிளேஷன் டேட்டா வந்ததுல நவம்பர் 2023 கம்பேர் பண்றப்ப 2.7% வந்து கூடி இருக்குது. அக்டோபர்ல எப்படி இருந்தது அப்படின்னா 2.6% இருந்தது. அதுக்கு முதல் வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த 2.7% இயர் ஆன் இயர் ரைஸ் அப்படின்றது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஃபெடரல் ரிசர்வ் எக்ஸ்பெக்ட் பண்ணதான், அதை வந்து மீட் பண்ணிருச்சு. அதனால ஃபெடரல் ரிசர்வ் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போற மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனாலதான் யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று நல்லா மேலே ஏறி இருந்ததுங்க. இங்க இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பிளாட்டா இருந்தாலும் அடுத்து எப்படி இருக்கும், நம்ம வந்து குறையுமா இல்ல கூடுமா அப்படின்றத பத்தி பார்ப்போம். பொதுவாகவே என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இங்க வந்து கோல்டு நல்லா பிரைஸ் ஏறும் அப்படின்ற புரிதல் வந்து ஜென்ரலாவே எல்லாருக்கும் இருக்குங்க. அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன், அது எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றப்ப இந்த கோல்டு ரேட் வந்து ஏறுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி உங்களுக்கு சொல்ல போறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடுறப்போ அதிகமா இருக்கிறப்போ கோல்டு ரேட் வந்து எப்படி குறையுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரிவர்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுல என்ன நமக்கு நல்ல விஷயம் அப்படின்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ல தாங்க கோல்டு ட்ரேட் ஆகும். அங்க கோல்டு ரேட் ஏறுறப்ப இங்க ருப்பியோட பிரைஸும் கீழே விழுவுது, அதுல உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். தென் கோல்டு பிரைஸ் ஏறுறப்ப அதுல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சு கோல்டோட பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறுச்சுன்னா கோல்டு பிரைஸ் வந்து ஏறும். பட் நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றப்ப எப்படி கோல்டு ரேட் ஏறுது அப்படின்றதாங்க தெரிஞ்சுக்க போறோம். இதுல ரெண்டு விஷயத்த நம்ம எடுத்துக்கணுங்க. ஒன்னு வந்து ஹாட் கிளைமேட், இன்னொன்று வந்து கோல்டு கிளைமேட். வெதர் கிடையாதுங்க. வெதர்னா நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். கிளைமேட்னா ஒரு சீசனலா 6 months 1 year 2 year அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனாலதான் கிளைமேட் அப்படின்னு சொல்றாரு. இது பீட்டர் லின்ச் அவர்கள் சொன்னது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஹாட் கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமி. ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல growth இருக்கும், நல்ல டிமாண்ட் இருக்கும், வாங்குறதுக்கு கன்சியூமர்ஸ் நிறைய இருப்பாங்க, சப்ளை வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சப்ளை கம்மியா இருக்கப்ப ரேட் எல்லாம் கூடிருங்க. ரேட் கூடுதுன்னா என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷன் வந்து கூட இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. டிமாண்ட் வந்து நிறைய இருக்கிறப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஃபேக்டரிஸ்ல நிறைய உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டரிஸ் வந்து பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க. அந்த எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். அந்த அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து வாங்கி இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த கன்சியூமர்கிட்ட இருக்கிற டிமாண்டை இவங்க கோப் அப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து நல்லா பீக்ல போயிருங்க. டிமாண்ட் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா விலைவாசி பயங்கரமா ஏறிடும். இந்த மாதிரி காலகட்டத்துல நல்ல growth இருக்கு, நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த கோல்டு, இந்த சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அப்படின்றதே மறந்துடுவாங்க பெரும்பாலும். மற்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண, அதாவது சந்தையில மார்க்கெட்ல மற்ற பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா கோல்டுல போய் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு. மற்ற இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டை வித்து அவங்க வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு பீக்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல டிமாண்ட் இருக்கு, இன்ஃப்ளேஷன் வந்து மேல போயிடுச்சு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கிறதுக்கு இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா என்ன ஆகும், கடன் வாங்குறது குறையும். அட் த சேம் டைம் விலைவாசி ஏறுது அப்படின்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், ஒரு லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்பெண்டிங்கே குறைப்போம். ரெண்டு விஷயம் நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறப்ப நம்மளும் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ண மாட்டோம்,
விலை அதிகமாக கொடுத்து எந்த பொருளையும் நம்ம வாங்க மாட்டோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற 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 இந்த எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகிட்டே வருங்க. இந்த ஹாட் கிளைமேட் அப்படிங்கிறது இந்த கோல்டு கிளைமேட் சைடு ஷிஃப்ட் ஆகி வந்துடும். அது எந்த அளவுக்கு வந்துடும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற ஏற்ற கன்சியூமரோட ஸ்பெண்டிங் குறைஞ்சு 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 இந்த க்ரோத்து நல்ல டிமாண்ட் அப்படின்றது ஸ்லோ டவுன் ஆயிரும். க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகி ரிசெஷன் அப்படின்ற இடத்துக்கு கூட போயிடும். ரிசெஷன்னா என்னங்க, க்ரோத் இல்லாம ஒரு சினாரியோ ஒரு கிளைமேட் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அதைத்தான் வந்து ரிசெஷன் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நல்லா ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து இருக்காது, பிஸ்னஸ் வந்து ஒழுங்கா நடக்காது. பிஸ்னஸ் ஒழுங்கா நடக்கலைன்னா ஏர்னிங்ஸ் வந்து காட்ட முடியாது. ஏர்னிங்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா போய் ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போடுவாங்களா? ஸ்டாக் மார்க்கெட் வந்து பணத்தை வெளில தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன், அதாவது ஒரு ஃப்ரீசிங் ஸ்டேட்டுக்கு போறப்ப மார்க்கெட்ல வந்து ஹீட்டா இல்லாம ஒரு கோல்டு கண்டிஷனுக்கு வர்றப்போ எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்குங்க. இந்த கன்சியூமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கோல்டுக்குள்ள போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அது எப்படி அந்த நேரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சிருச்சு, நம்ம வந்து மறுபடியும் குரோத் சைடு போகணும், டிமாண்டை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த வட்டி விகிதத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போதே என்ன அர்த்தம் அப்படின்றது புரிஞ்சு போயிடும்னா, எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, இன்னுமே வந்து growth வந்து வேணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் குறைக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சாலே எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் இருக்கு, அதை வந்து ரேம்ப் அப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த நேரத்துல போய் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடுங்க. நடக்கிறது வந்து இது. கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதுன்னு என்ன அர்த்தம், நிறைய பேர் போய் கோல்டை நோக்கி ஓடுவாங்க. கோல்டை நோக்கி ஓடுறப்ப கோல்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் கோல்டு கிரியேட் ஆகிறப்ப கோல்டோட பிரைஸ் ஆப்வியஸா ஏறுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தங்க, growth அங்க இல்ல. growth வந்து ரேம்ப் அப் பண்றதுக்கு இவங்க எண்ணெய் ஊத்துறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய புது புது கம்பெனிஸ் போய் லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கி புது ப்ராடக்ட்ஸை வந்து உள்ள வெளியில கொண்டு வருவாங்க. புது ப்ராடக்ட்ஸை கம்மியான விலையில கொண்டு வருவாங்க. எப்படி கம்மியான விலையில கொண்டு வருவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கிறப்ப அவங்களும் வந்து ஒரு கம்மியான விலையில கொடுப்பாங்க. அப்போ போய் மறுபடியும் எல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அது நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஹாட் கிளைமேட்டுக்கு வந்துடும். இந்த ஹாட் கிளைமேட்ல இருந்து கோல்டு கிளைமேட், கோல்டு கிளைமேட்ல இருந்து ஹாட் கிளைமேட், இப்படி இப்படின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. நம்மளோட இந்த சென்ட்ரல் பேங்கோட வேலை என்ன அப்படின்னா, அது ஹாட் கிளைமேட்டுக்கும் போக விடாம கோல்டு கிளைமேட்டுக்கு போக விடாம ஒரு வார்ம் கிளைமேட்டா வச்சுக்குவாங்க. இதுல கோல்டோட ரேட் வந்து எப்படி ஏறுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அங்க எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, அதை ரேம்ப் அப் பண்றதுக்காக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போவோம். இப்ப இந்தியாவில் எடுத்துக்கங்க, Q2 ரிசல்ட் வந்து ஒழுங்கா வரல இல்லையா, அதனால கோல்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய ஷேர்ஸ் எல்லாம் வித்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வித்து வெளில எடுத்துட்டு போறாங்க இல்லையா. வித்த பணம் எல்லாம் எங்க போகும், திருப்பி கோல்ட்ல தான் கொண்டு வந்து திணிப்பாங்க. ஸோ இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறப்ப கோல்டு வந்து இறங்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இறங்குறப்ப கோல்ட் பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்றது வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்காங்க. பெரும்பாலான சமயத்துல இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப கடைசி ஒரு 18 மாசத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்க, நல்லா ஏத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 2% கம்மியா இருந்ததை 5% வரைக்கும் ஏத்திட்டாங்க. 5% வரைக்கும் ஏத்திட்டு ஒரு 6-7 மாசம் அப்படியே வச்சிருந்தாங்க. குறைக்க போறாங்கன்னு சொல்லி கோல்ட் பிரைஸை புக் பண்ணி ஏத்திடுச்சுங்க. இன்னொரு சைடு இன்ஃபிளேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இன்ஃபிளேஷன் குறைய அவங்க வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரேட் கட் பண்ண போறாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் ரேட் கட் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தங்கம் புஷ்ன்னு மேலே ஏறதாங்க போகுது. அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கும் கோல்டுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சந்தேகங்கள் இருந்தா கீழே கேள்வி கேளுங்க. கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நீங்க வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறீங்க. டாடா குரூப் கம்பெனிஸோட ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. டிவிடெண்ட் பிஜி இன்வீட்டா ஐஆர்பி இன்வீட்டா எதை வந்து வாங்கலாம், தென் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது எப்படி, தென் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இதை பத்தி ஃபெடரல் பேங்க் வந்து அனாலிசிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா எல்லாத்தையுமே பார்ப்போங்க. அது போக இந்த B7 ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா, ஐடிஎஃப்சியை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஹிந்துஜா குரூப்பை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற லிஸ்ட்ல இருக்கிற B7ல இருக்கிற மற்ற ஸ்டாக்கையும் ஒன்னொன்னா நம்ம வந்து இன்டெப்தா அனலைசிஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம்.